இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜே மெத்தட் யூஸ் பண்ணோம்னா சுத்தி சுத்தி பார்க்கணும், எந்த ஆங்கிள் பார்த்தா நமக்கு ஜே மாதிரி இருக்கு அப்படின்றது நம்ம சுத்தி சுத்தி பார்க்கணும். கீழே பாட்டம், இப்போ நீங்க ப்ளூ வச்சிருக்கீங்கன்னா அந்த ப்ளூக்கு கீழே பாட்டம் இருக்குல்ல, அது இப்போ பாத்தீங்கன்னா என்னோட இதுல இங்க பாத்தீங்கன்னா ஜே ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த ஜே ஃபார்மேட்டை ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க வச்சுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பி ஜேக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கோடு போடுவோமா, அந்த இதுல வந்து கீழே ஃபர்ஸ்ட் இந்த கீழே அந்த சென்டர் அப்படியே அந்த இதுல வந்து சென்டர்ல கீழே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் நல்லா பாருங்க, நான் அப்படியே எப்படி பண்றேனோ அதே ஸ்டெப் நெக்ஸ்ட் கீழே திரும்ப இப்படி திருப்பிக்கோங்க அண்ட் மேல டாப் ஃபைனல் அதை வந்து அப்படி இந்த ஸ்டெப் வந்து அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும். எப்படி கீழே போட்டீங்களோ கீழே வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டாப்ல சேஞ்ச் பண்ணிட்டு இங்க சென்டர்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல சேஞ்ச் பண்ணீங்க இந்த ப்ளூ வந்து பழையபடி மேட்ச் ஆயிடும். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் சிம்பிள் மாதிரி வந்துடும். இதுதான் வந்து ஜே மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ளூ அண்ட் செகண்ட் வந்து டி ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 2 லேயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் தேர்ட் ஸ்டெப்பு. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து இந்த பிளஸ் சிம்பிள், அந்த ஃபோர்த் ஸ்டெப்பையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த ஸ்டெப் மட்டும் தான் கண்டினியூஸா எல்லாருக்கும் நம்ம குழப்போம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் கண்டினியூ நல்லா பொறுமையா நிதானமா பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சென்டரை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ சென்டரை வந்து 1 by 1 மேட்ச் பண்ணா ஏதாவது 2 கலர் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு கலர் மட்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ 2 கலர் மேட்ச் ஆகுற மாதிரி கீழே ரொட்டேட் பண்ணி நான் பாக்குறேன். ரெட்டோட மேட்ச் பண்ணி பாக்குறேன். ஸோ ரெட் மேட்ச் பண்ணி பார்த்தா இங்க எல்லோ சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் இந்த சைடு ஆரஞ்சு சேஞ்ச் ஆயிருக்கு, ஒயிட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கலரை நான் வந்து மேட்ச் பண்ணி பாக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஒயிட்டை வந்து மேட்ச் பண்ணி பாக்குறேன். இப்போ இங்க ஆரஞ்சும் மேட்ச் ஆயிடுச்சு, ஒயிட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இங்க ஆப்போசிட்ல 2 கலர்ஸ் மட்டும் நமக்கு வந்து மேட்ச் ஆகாம இருக்கு. அப்படி அந்த 2 கலர் மேட்ச் ஆகாம இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு உங்க 2க்கும் சென்டரா ஒரு இருக்கு பாருங்களா, அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கீழே பாட்டம் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்ப நான் பிடிச்சிருக்க பொசிஷனை நல்லா பாத்துக்கோங்க. அப்படியே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி அதே மெத்தடை வந்து ஆப்போசிட்லயே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம கீழேயும் வந்து திரும்ப செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணிட்டு மேலே ஏத்திட்டு திரும்ப வந்து கீழே இந்த சைடும் நம்ம ரொட்டேட் பண்றோம். இது ரொட்டேட் பண்ணிட்டு இப்ப திரும்ப நம்ம அதே வந்து திரும்ப மாத்தி ஸ்டெப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப ப்ளூ எல்லாமே மேட்ச் ஆயிடும். நான் தான் ஆல்ரெடி சொன்னால இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் குரூஷியஸா இருக்கும். இதை நீங்க வந்து அப்படியே வீடியோல பாருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ரெட்டை நீங்க வந்து மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 4 சைட்ஸுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆயிடும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் அந்த 4 கார்னர்ஸ் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. மற்ற எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்றோம். அந்த 4 கார்னர்ஸ்மே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஏதாவது மேட்ச் ஆயிருக்கா. தட் மீன்ஸ் இப்போ இந்த கிரீன், ஒயிட், ரெட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல கம்ப்ளீட்டா எல்லா கலருமே சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ஒயிட், ரெட் இது வந்து இதுக்குள்ள மாறி தான் இருக்கு. இந்த இடத்துல எல்லோ வரணும், கிரீன் வரணும், ரெட் வரணும். ஆனா இங்க வந்து மாறி இருக்கு பாருங்க. சோ அதனால இப்ப இந்த எல்லோக்கு பதிலா இந்த இடத்துல கிரீன் இருக்கு. அப்ப இது தப்பு. அதே மாதிரி நம்ம சுத்தி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இங்க இருக்கு அண்ட் கிரீன் வந்து கீழே வர வேண்டிய கிரீன் வந்து மேல இருக்கு, எல்லோ வந்து இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து ஒரு பார்ஷியலா வந்து கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பாக்ஸுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த பாக்ஸும் தப்பா இருக்கு, இப்போ இந்த பாக்ஸும் பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா இருக்கு. ஸோ இந்த சைடும் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு. ஸோ கரெக்டா இருக்க ஏதாவது ஒரு பக்கத்தை வந்து நம்ம வந்து சைட்ல வந்து நம்ம பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிருக்கும் பொசிஷனை வந்து பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்க ஏதாவது ஒரு சைடை பிடிச்சிட்டு திரும்ப கீழே இது பண்ணிட்டு நீங்க வந்து நான் எப்படி ஸ்க்ரோல் பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ளூ வந்து ஜாயின் ஆனாலும் மேல தூக்கி விட்டுக்கிறேன். திரும்ப வந்து இதை திரும்ப ப்ளூ ஜாயின் பண்றதுக்கு அங்க ஆப்போசிட்ல இருக்கிறத திருப்பிட்டு நம்ம திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் இருக்கான இந்த ஆரஞ்சுனா ஆரஞ்சு சென்டர் என்ன இருக்கும் அதோட தான் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும் போது ஏதாவது கலர் வந்து மேட்ச் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம சுத்தி செக் பண்ணி பார்க்கணும்.
நான் செக் பண்ணி பாக்குறேன். ஸோ எதுவுமே வந்து இப்போ நமக்கு ஒரு சைடு மட்டும் கலர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. மீதி எல்லாமே உள்ளுக்குள்ளேயே தான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணோம், திரும்ப வந்து அதே ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டினியூஸா. நமக்கு வந்து அன்டில் நம்ம ரீச் ஆகுற வரைக்கும் அதே ஸ்டெப்பை நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். ஸோ கீழே அண்ட் இந்த சைடு ஆப்போசிட்ல திருப்பிட்டு திரும்ப வந்து கீழே இந்த சைடும் வந்து நீங்க திருப்பிட்டு ஆப்போசிட்ல திருப்பினா இந்த வந்து ப்ளூ வந்து மேட்ச் ஆயிடும். திரும்ப வந்து அதே மாதிரி இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ளூவை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணிட்டு திரும்ப ஆரஞ்சு சென்டர்ல வச்சு அதான் நமக்கு என்ன நடு கலர்ல இருக்கோ அதை வந்து நீங்க வந்து கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு சால்வ் ஆயிடுச்சு, கரெக்டா எல்லா கலருமே வந்து மேட்ச் ஆயிடுச்சு. திரும்ப வந்து அடுத்து வேற ஏதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் நமக்கு மேட்ச் ஆயிருக்கான்னு பாக்குறோம். ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் ஆயிட்டோம். இன்னும் ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் நமக்கு சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்ச் ஆகாத 2 சைடு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது ஒரு 2 சைடை வந்து நம்ம வந்து பிடிச்சுக்கணும். நம்ம பிடிச்சிட்டு இப்ப நம்ம சென்டர் சேஞ்ச் பண்ண நாங்க வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு 2 தடவை ஸ்க்ரோல் பண்ணி மேலே ஏத்திட்டு திரும்ப ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பண்ணுவோம் பாத்தீங்களா. அதே ஸ்டெப்பை 2 பக்கமும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடு எந்த சைடு கரெக்டா இருக்கோ அதை பிடிச்சிட்டு ஆப்போசிட் இருக்க டைரக்ஷன் மட்டும் பண்ணோம். பட் இந்த தடவை வந்து 2 சைடுமே நீங்க பண்ணணும். ஏன்னா நமக்கு 2 சைடும் நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த மெத்தடை நீங்க 2 சைடு பண்ணுங்க. நல்லா ஸ்லோவா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்ம 2 தடவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதை திரும்ப மேலே ஏத்திட்டு திரும்ப ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கீழே எடுத்துட்டு அந்த ப்ளூவை நம்ம மேட்ச் பண்ணி இது பண்ணிட்டு இப்ப மேல எடுத்துக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டட். பாத்தீங்கன்னா இப்போ 4 சைட்ஸுமே நம்ம ஈவனா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஸ்லோவா பாருங்க. மேபி என்னோட வாய்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கலாம். ஸோ நீங்க வந்து வீடியோ வந்து எண்டு வரைக்கும் வந்து ஸ்டெப்ஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். நீங்க ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து 6th ஸ்டெப் வரைக்கும் நீங்க 1 by 1 நீங்க பண்ணி பார்த்துட்டே இருங்க. பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Stay tuned for more videos. Bye bye.